புதுச்சேரியில் கடந்த ஆட்சி போல் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பெருமைப்பட தெரிவித்தார். இது தொடர்பாக பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், வீடுதோறும் தேசிய கொடியேற்றி தொகுதி வாரியாக தேசிய கொடி ஊர்வலம், சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்துதல், தூய்மை பணி செய்தல், போர் வீரர்கள் தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த குடும்ப உறுப்பினர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களை கௌரவிக்க செய்தல், அமைதி ஊர்வலம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை மாவட்டம் தொகுதி சார்பாக செயல்படுத்துமாறு தலைமையை அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று நகரம் மாவட்டம் சார்பாக எழுச்சி பேரணியாக சுமார் 700 மோட்டார் சைக்கிளுடன் ஊர்வலமாக நகரம் முழுவதும் இன்று வலம் வந்தது. தேசத்தின் பெருமையும் மூவர்ண கொடியின் பெருமையை பறைசாற்றுவதாக இருந்தது. பிரிவினைவாத நாளான 16ஆம் தேதி மௌன ஊர்வலம் தொகுதி முழுவதும் நடத்த உள்ளோம். தொடர்ந்து பேசிய காரைக்கால் நிர்வாகி அருள் முருகன், மரக்காணத்தில் இருந்து புதுச்சேரி வரை 4 வழி சாலை அமைப்பதற்கு 157 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரெஸ்டோ பார் பற்றி அடிக்கடி பேசி வரும் நாராயணசாமி அதனை கொண்டு வந்தது அவங்க ஆட்சியில்தான் என்று தெரிவித்தார். காரைக்காலில் கோவில் இடங்கள் பட்டா போடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 23 ஆண்டு காலம் எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த நாராயணசாமி இதுவரை புதுச்சேரிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். அருமார்த்தபுரம் மற்றும் முதலியார்பேட்டை மேம்பாலங்கள் கட்டுவதில் ஊழல் நடந்திருக்கிறது. அதனால் பாலங்கள் தரமானதாக கட்டப்படவில்லை. இதனால் கட்டிய சில மாதங்களிலேயே பாலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். எம்பியாக இருந்தபோது நாராயணசாமி காரைக்காலில் உள்ள மார்க் துறைமுகத்திற்கு அடிக்கடி சென்றதிலேயே அந்த துறைமுகம் ஏலத்திற்கு விடப்பட்டு தனியார் வாங்கி இருக்கிறார்கள். இதனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பேட்டியின் போது மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர்.